வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஷியாமில MI மீ சீரிஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மீ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸா சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே மீ சீரிஸ்ல மட்டும்தான் அந்த ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் அதுல சப் பிராண்டா ரெட்மின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுலயும் ஃபிளாக்ஷிப்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெட்மி K20 Pro அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி அதுல இன்னொரு சப் பிராண்ட் ஷியாமியோட இன்னொரு சப் பிராண்ட் பாத்தீங்கன்னா போக்கோ. அதுல போக்கோ F1 அப்படிங்கிற மொபைல் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலா கொண்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் கில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா 50,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மொபைல்ல ஒரு 30,000 இல்ல 20,000 வித்துட்டு இருந்தாங்க. இப்போ மீ சீரீஸ்ல நார்மலாவே ஒரு 30-35,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மேபி 40,000க்கு ஒரு மொபைல் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதை 50,000 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எல்லா மொபைலும் காம்படிஷன்ல இது இருக்கு. ஸோ இந்த வீடியோவை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்க, பக்கத்துல ஒரு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மீ 10. ஸோ அதுக்கு முன்னாடி மீ சீரீஸ்ல 1 or 2 மொபைல்ஸ் இந்தியாவில் மட்டும் சேல்ஸ் பண்ணாங்க. மற்றது எல்லாமே சைனாவில் மட்டும்தான் சேல்ஸ் ஆகும். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீ சீரீஸ்ல மீ 10 அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் இந்தியாவுக்கு சேல்ஸ்லுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் கொண்டது. ஸோ இதுல வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 108 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. ஸோ இதுல கர்வ்டு E3 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. 6.67 inches கொண்ட டிஸ்பிளே அது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 30 watts வயர்லெஸ் சார்ஜிங் வித் வயர்டு சார்ஜிங் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சார்ஜிங் 30 wattsல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பீடாவே சார்ஜ் ஆகும். அதுல 10 watts ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் பக்காவா இருக்கும்னு சொல்றாங்க. LPDDR5 RAM சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித் 3.0 UFS ஸ்டோரேஜோட. ஸோ இதுல பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா 4780 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 8K வீடியோ ரெக்கார்டிங்கோட, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வித் 5G வைஃபையோட கொடுத்துருக்காங்க. 5G அப்படிங்கிறது இதுல ஒரு ஸ்பெஷல். இந்தியாவில் இன்னும் 4G ஒழுங்கா வர மாட்டேது. நீங்களே ஏதாவது ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சுத்துன்னு சுத்திட்டு தான் இருக்கும். ஸோ 5G எல்லாம் எந்த காலத்துல வரும்னு தெரியல. பட் அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் 5G வந்துடுச்சு. ஸோ இதுல மெயினான விஷயத்துக்கு வரும். கேமரா பாத்தீங்கன்னா 108 MP கேமரா. டோட்டலா 4 கேமரா கொடுத்துருவாங்க. அதுல மெயின் கேமரா 108 MP. ஸோ சூப்பரான விஷயம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ராவைடு, அது 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 2 கேமரா கொடுத்துருக்காங்க 2 MPல. டெப்த் சென்சார் ஒன்று, இன்னொன்னு மேக்ரோ லென்ஸ் ஒன்று. ஸோ அதுக்கு கீழே LED ஃபிளாஷ். இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே தான் இருக்குது. இதுல என்னுடைய சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 MP டெப்த் சென்சார் பிளஸ் 2 MP மேக்ரோ இது ரெண்டையுமே தூக்கிட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாவே ஒரு 3 கேமராவில் முடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த டெப்த் சென்சரும் மேக்ரோ லென்ஸும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயின் கேமராவிலயோ இல்ல அல்ட்ரா வைட்லயோ உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஏன் தனித்தனியா ஒரு 2 MP டெப்த் சென்சர் 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 3 கேமரா செட்டப் ஓகேனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்ததா இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அந்த கேமரா பம்ப். இந்த கேமரா பம்ப் பாத்தீங்கன்னா ரைட்ல கொடுத்துருக்காங்க. ரைட்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் வெர்டிகலா இருக்கு. ஸோ அதுக்கு கீழே LED ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 20 MP செல்ஃபி கேமரா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மொபைல் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி ஷூட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ அடுத்தது இதுல 8K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. அதுல சினிமாட்டிக் எஃபெக்டோட உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 20 MP கேமரா பாத்தீங்கன்னாக்கா பஞ்சுவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா இருக்கும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 5G சிப்செட். இதுதான் நம்பர் 1 சிப்செட் இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில். ஸோ அந்த ஃபிளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம். ஸோ வித் கிளாஸ் பாடி உங்களுக்கு பார்க்கறது லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஸோ கூலிங் சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவு ஹீட் ஆகுது, எந்த அளவு கூலிங்கா இருக்குன்னு சொல்லி மொபைல் வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 208 கிராம். திக்னஸ் பாத்தீங்கன்னாக்கா 8.96 mm திக்னஸ்.
ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலோட டீடைல்ஸ். ஸோ இந்த மொபைல் நீங்க 50,000 கொடுத்து வாங்குவீங்களா, இல்லை இதுக்கு காம்படிஷனா இருக்கிற SE 2020 ஐபோன் ஸோ அந்த மொபைல் செலக்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லாட்டி ரெட்மில K20 Pro இன்னும் அந்த ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருக்கு. பட் இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒன் பிளஸ்ல ஒரு OnePlus 8 Pro அந்த மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 8ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைலும் இதுக்கு காம்படிஷனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மொபைல் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், 50,000 ரூபா உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.